கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் பொருளாதார செழிப்பை குறித்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? இதை மீண்டும் உங்களோடு சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொருளாதார செழிப்பிலே நாம் அதிகமாக தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த 4வது பகுதி பெருக்கத்தை பற்றி நாம் அதிகமாக தியானித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இதில் மிக முக்கியமானது விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை தான். இதை நான் அதிகமாக இந்த தலைப்பில் அதிகமாக பேசி கொண்டிருக்கிறேன். ஆகையால் இதை நீங்கள் அதிகமாக கவனிக்கும் பொழுது இந்த உள்ளத்திலே தேவன் உங்களுக்குள்ளே அந்த விதைப்பு அறுப்பை பற்றி அவர் அதிகமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் மனிதனை பாருங்கள், இந்த பூமியில் பாருங்கள், மனிதனை ஒரு சிருஷ்டிப்பிலே ஒரு சிறந்த மனிதனாக அவர் அதை படைத்தார். பாருங்கள், அதெல்லாம் ஒரு பெரிய சிருஷ்டிப்பிலே ஒரு சிறந்தது என்றால் மனிதன் தான். அவன் எல்லாவற்றிலும் பெருக வேண்டும். பெருக்கம் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அது அந்த அந்த அளவுக்கு தேவன் நம் மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறார். இந்த பெருக்கத்தை மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லாமே அப்படித்தான் அதை உண்டு பண்ணியிருக்கிறார். பெருகணும், ஒருவனும் குறைந்து போகக்கூடாது, எல்லாத்திலும் பெருகி இருக்கணும் என்று தான் அப்படி அவர் உண்டு பண்ணியிருக்கிறார் இல்லையா? ஆனால் பாருங்கள், இந்த பூமியில் பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில் தரித்திரம் தாண்டவம் ஆடுகிறது. ஒரு மனுஷனுக்கு பண புழக்கம் இல்லைன்னு வச்சுக்காங்களாம், ரொம்ப கஷ்டப்படும். அதைத்தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். பொருளாதாரத்தை பற்றி தான் பார்க்குறோம். எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தெரியுமா? அதில் அவங்க இல்லாதவங்களுக்கு மற்றவர்களிடம் கையேந்தும் பொழுது அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்திங்கன்னா கண்ணீர் விட சூழ்நிலை வரும். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளான அந்த மனது அவங்களுக்குள்ள அதை கற்றுக்கொள்ளவில்லை. இந்த பொருளாதாரத்தை நாம் எப்படி பெருகுவது, எப்படி அதை நாம் பெருக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவது என்று தெரியாமையே நிறைய பேர் இருக்குது அந்த உலகத்தில். தெரியதே இல்லை. ஆனால் சத்தியத்தை அறிவுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன அந்த கிறிஸ்து நமக்குள்ளே அவர் உலாவுகிறார். அந்த வார்த்தை உங்களுக்கு தருகிறார். ஆக நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த அற்புத பரிசுத்த ஆவியானவர் இதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து நிதானமாக கேட்கும் பொழுது இந்த பொருளாதாரத்திலே நாம் எப்படி பெருகுவது, இந்த பொருளாதாரத்திலிருந்து நாம் இந்த ரொம்ப கீழாக இருந்த இடத்துலேருந்து நான் எப்படி பெறுவது என்று நீங்கள் இதை தொடர்ந்து கேட்கும் பொழுது அவர் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இந்த வறுமையிலிருந்து பாருங்கள், அப்பேற்பட்ட மக்களுக்கு இதிலிருந்து நீங்குவதற்கு கர்த்தருடைய அன்பையும் அவருடைய நற்செய்தியும் அறிவிக்கபடியாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் நான் அதிகமாக பேசிக்கொண்டேன். அவருடைய அன்பு தெரியணும். பொருளாதாரத்தில் நாம் பெருகும் போது தேவனுடைய அன்பு நமக்கு விளங்குகிறது இல்லையா? பொருளாதாரம் என்பது இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த உலகமே அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. பணத்தை நோக்கி தான் ஓடுறாங்க எல்லாரும். அதை ஆண்டவர் இவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்கிறார். அந்த பொருளாதாரத்தை நாம் எப்படி பெருகுவது என்று சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருங்கள். அவர் தேவன் ஒருவர் உண்டு. அவர் என்றால் உங்களுடைய அந்த அன்பு தேவன் ஒருவர் உண்டு என்றால் அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். நம்மளுடைய கிறிஸ்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் அவர் தருகிறார். இந்த கிறிஸ்து பாருங்கள், உங்கள் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பாருங்கள் செய்து வைத்திருக்கிறார் இல்லையா? அவர் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இந்த இடத்துல எல்லாம் செய்து வைத்திருக்கிறார். இப்போ நம்ம அறிந்து கொள்ளாதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பின்தங்கியான சூழ்நிலையில் இருக்கிறோம். நாம் வேதத்திலிருந்து அந்த சத்தியத்தை நாம் அறியும் பொழுது நம்முடைய மனக்கண்கள் திறக்கிறது, நம்முடைய உற்சாகம் வருகிறது. நமக்கு எதை கொண்டும் பயமில்லாமல் நாம் வாழ முடியும். பாருங்கள், பொருளாதாரத்தின் பெருக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் விரும்புகிறீங்களா? அதை நீங்கள் விரும்ப வேண்டும். அவர் விரும்புகிறார். நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் செழித்திருக்க வேண்டும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவருடைய விருப்பமாக இருக்குது. அதனால தான் அந்த பூலோகத்தில் கண்ணோக்கி பார்க்குறார் ஆண்டவர், யாரை உயர்த்திட வேண்டும் என்று. பாருங்கள், இப்படி தான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒருவன் அதை கற்று அவன் புரிந்து கொள்ளும்போது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அதிலிருந்து விடுதலை ஆகிறான். பாருங்கள், சிலர் இருக்கிற நிலையிலே திருப்தியாக விடுகிறார்கள். பாருங்கள், சிலவங்க பாருங்கள் வாழ்க்கையில் அவங்க போதும், இதே போதும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்திலேயே அவங்க இருந்துருந்தாங்க. கஷ்டத்திலே இருந்து அதிலேயே அப்படி பழகி போயிருந்தாங்க. எல்லோரும் அப்படி தானே சொல்லுவாங்க, வாழ்க்கைனா இப்படி தான்ப்பா, ஏற்ற தாழ்வு இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், கஷ்டம்னா இப்படி தான் இருக்கும், அதை வாங்கினா இதை வாங்கினா இப்படி தான் இருக்கும், ஒன்றும் நமக்கு முன்னேறவே முடியாது, இப்படியே சொல்லி நிறைய பேர் அப்படியே சொல்லி ஆமாம் வாழ்க்கைனா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவங்க அப்படியே போகிறாங்க. ஆனால் பாருங்கள், நாம் அந்த நிலையிலிருந்து முன்னேற வேண்டும் என்றால் புதிய விருப்பம்
நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக வேண்டும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் சில எண்ணங்கள் மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும். பாருங்கள், புதிய நோக்கம் இப்படி கிடையாது, நான் இருக்க மாட்டேன், இது என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பமும் அல்ல. கடவுளுடைய விருப்பம் என்ன? அவர் உங்களை உயர்த்துகிறார், உங்களை இந்த இடத்துலேருந்து மேலே கொண்டு போய் அதுதான் அவர் பெருக்கத்தை தான் உள்ளே வைத்திருக்கிறார். ஆக நீங்கள் சொல்லணும், என்னுடைய பெருக்கத்தின் தேவன் என்னை இந்த அளவு வைத்திருக்கிறார் என்றால் நான் கீழாகாமல் இருக்கிறதுக்கு இல்லை, கீழவே நான் போகக்கூடாது, மேலாக தான் வரணும், அதற்குத்தான் என்னை உருவாக்கியிருக்கிறார். அப்படி நம்ம அந்த எண்ணத்துக்குள்ளே வரணும். அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விருப்பம் வர வேண்டும் என்று போய்த்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு போய்த்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா இப்படி தான் நீங்கள் பேசணும், வாழ்க்கையில் இப்படி தான் பேசணும். நான் இப்படி கெடுக்க மாட்டேன், இதிலேருந்து நான் மீள போகிறேன், தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், பெருக்கத்தின் தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி இந்த பொருளாதாரத்தில் எப்படி பெருகுவது என்று இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் தேவன் கற்றுக் கொடுத்துட்டே உங்களுக்கு வருகிறார். பாருங்கள் ஒரு உதாரணம் பாருங்கள். இயேசு விதாச குலத்திலிருந்து அங்கே போயிட்டுருக்கு, அந்த சைடில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் பாருங்கள் 38 வருஷமாக அங்கே கிடக்கிறான். அவனை பார்த்து அவர் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு. அவனே அதில் கிடக்கிறான், அவன் பாவம், அவனுக்கு என்ன செய்ய, அவரை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு என்ன செய்யணும் நீ சொல்லு. பாருங்கள், வாழ்க்கையில் இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. யாராட்டு செய்வாங்களா, யாராட்டு பண்ணுவாங்களா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்களா, வாய் திறந்து சொல்வதில்லை. இப்போ அங்கே தான் பிரச்சனை. என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நான் மீளணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அதான் அதை கேட்குறாரு. உனக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்குறார். என்னுடைய விருப்பம் உன்னுடைய விருப்பம் என்ன? தேவன் பாருங்கள், அவன் அப்படி யாராட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இப்போ பாருங்கள், அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து அந்த சைடில் வரும்போது அப்படி உனக்கு என்ன செய்யணும்னு அவர் கேட்குறாரு. ஆனால் இத்தனை வருஷமாக கிடந்தவன் யார்கிட்டையுமே அவன் கேட்கவே இல்லை, இப்படி நான் செய்யணும் வாங்கணும்னு அவர் கேட்கவே இல்லை. கேட்கறதுனால என்ன நடக்கு பாருங்கள், என்னுடைய விருப்பம் உன்னுடைய விருப்பம் என்னென்னு கேட்குற, நீ எங்கே போக விரும்புகிற, எப்படி இருக்க விரும்புகிறார். நான் தான் சொல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எங்கே இருக்கணும், எங்கே எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், ஒரு சில விருப்பங்கள் வேணும். என்னுடைய நிலைமை இப்படி இல்லை, நான் இதை விட மேலாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய விருப்பத்தை கிறிஸ்து பாருங்கள், அதான் கேட்க, உன்னுடைய விருப்பம் என்னப்பா நீ சொல்லு, நீ சுகமாகனா சொல்லு, எப்படி வேணும் அப்படி தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய விருப்பத்தை அவன் வாயிட்டு சொன்ன பிறகு தான் என்ன நடக்கு, அதெல்லாம் நன்மையாக நிகழ்வு இருக்குது. நீங்கள் சொல்லணும், நீங்கள் சொல்லி நம்முடைய அறிக்கையிடணும். அதாவது நான் இந்த நிலைமையில் இல்லை, கர்த்தர் என் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிற. சில பேர்கள் வாயை திறக்கவே மாட்டாங்க, அப்படியே இருந்துக்கிட்டது, யாராட்டு வருவாங்க, யாராட்டு செய்வாங்க. எப்படி நடக்கும்? உங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை நீங்கள் பார்த்து அதை விட்டு, இது நான் இதில் இருக்க இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது, இதிலேருந்து நான் மீளணும், என்னுடைய செல்வங்கள் குறைவாக இருக்குது, நான் பொருளாதாரத்தில் மீறணும், அதுக்கு என்ன பண்ணேன்? பணக்காரங்கிட்ட நீங்கள் அந்த பணம் வச்சுட்டு கேட்டிங்கன்னா அவன் பதில் சொல்லுவான், இப்படியாக தான் கிடைக்கும். அதான் தேவன் உங்களுக்கு அப்படி வழிமுறைகளை வைத்திருக்க, அப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். அப்படி தான் அந்த குளத்தில் இருக்கான், கடந்த பக்கத்தில் நடந்தவங்க அவன் அப்படி தான் சொன்னான். கிறிஸ்து அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்வு நடந்தார். அவன் சொன்ன பிறகு தான், வாய் விட்டு சொன்ன பிறகு தான், நான் உனக்கு என்ன செய்கிறேன், நீ என்ன விரும்புகிறா, மனிதனுடைய வாழ்க்கையில் நீ என்ன விரும்புகிற, மற்றவர்களை பார்த்து நீ குற்றம் சொல்ல, நீ முதல்ல என்ன விரும்புகிறா அப்படின்னு கேட்டார் பாருங்க. இந்த விருப்பம் நமக்குள்ளே வர வேண்டும். நீ என்ன விரும்புகிற, நமக்குள்ளே இருக்கிற இந்த விருப்பம் நமக்குள்ளே வர வேண்டும். ஜெபமாக நம் வாயிலே வர வேண்டும். நம்ம எப்பொழுதும் ஜெபிக்கணும் பாருங்கள். விருப்பம் அறிக்கை வெளியிட வேண்டும், அப்பொழுதுதான் அவைகள் நமக்கு உண்டாகும். எப்பொழுது நம் நாவில் இதே இருந்து கொண்டு இருக்கும், நான் இந்த நிலைமையில் இருக்க மாட்டேன், இந்த பெருக்கத்தின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், ஆக இந்த நிலைமையிலிருந்து நான் விடுதலையாகி தேவனுக்கு மகிமையாக ஒரு வாழ்க்கை வாழ என்னை அவர் விரும்புகிறார், எனக்கு உள்ளே இருக்கிறார். அவருடைய சித்தம் விருப்பம் இதுதான். என்னுடைய விருப்பம் இந்த மாதிரி தப்பான எண்ணங்களுக்கு இல்லை, கீழான நோக்கத்தில் இல்லை, அவருடைய விருப்பத்துக்கு நான் சாரப்போகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரணும் பாருங்கள். பெருக்கத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருங்க. அதில் அதிகமாக நம்ம பார்க்குறது உபாகம் 11. அதில் சொல்லியிருக்கலாம், நீங்கள் இன்று இருக்கிறதை விட உங்களுக்கு 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று. பாருங்கள், அந்த மோசை பாருங்கள், தேவனை நன்கு அறிந்த அந்த மோசை என்ன சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் 1000 மடங்கு அதிகமாக என்று தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 1000 மடங்கு 1000 மடங்குன்னா பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறத விட நீங்கள் 1000 மடங்கு பெறுகிற என்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் என்றால் நீங்கள் எப்படி இருக்கும், அதைத்தான் நீங்கள் விரும்பணும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் நாவில் வரணும். கர்த்தாவே, நான் இந்த நிலைமையில் இல்லை, இதிலிருந்து நான் 1000 மடங்கு பெருக்க தருகிறவர் நீர் எனக்குள்ளே இருக்கிறேன், நான் இதிலிருந்து 1000 மடங்கு உம்முடைய ஊழியத்துக்கு உம்முடைய சபைக்கு கொடுக்குற மற்றவர்களுக்கு கொடுக்குற வண்ணமாக நான் இந்த நிலைமையிலிருந்து 1000 மடங்கு பெருக்கத்தை எனக்கு தருகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி நீங்கள் சொல்கிறீங்களா?
காலையிலேருந்து சொல்லிட்டீங்களா, இல்லை இரவு படுக்கும்போது சொல்லுவீங்களா, இல்லை மத்தியானம் இப்படியே வெளியே வாக் எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது சொல்லுவீங்க. இப்படி உங்களோட நாவல் இப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இதில் தான் ஒரு ரகசியத்தை அவர் வச்சிருக்கிறார் பாருங்கள். இந்த இந்த விருப்பம் எங்கேருந்து இதெல்லாம் நடக்கணும்னா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு ஒரு வழிமுறை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற வழி தேவன் வைத்திருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு பல வாரங்களாக போய்த்தேன். பாருங்கள், எல்லாமே ஒரு விதை வடிவில் தான் இருக்கிறது இல்லையா? அதுதான் வாழ்க்கையின் தொடக்கம். நாம் இந்த விதை உங்களுக்குள்ளே உற்சாகத்தின், நம்பிக்கையும், பரவசம் ஏற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த விதையை பற்றி நீங்கள் அறிந்த உடனே இதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. விதை குறித்து அறிந்து கொண்டால் நம்பிக்கை பெறுகிறது. நம்முடைய விதை குறித்து விதைப்பு அறுப்புகிறது. இதுதான் இந்த 1000 மடங்கு பெருகுவது என்றால் விதைப்பு அறுப்பது மூலமாக. அங்கே தேவன் அங்கே ஒரு பிரமாணத்தை வைக்கிறார். விதைக்கும் போது தான் அது கிடைக்குது பாருங்கள். இந்த விதைப்பை அறுப்புங்கிறத அதை ஒருவன் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சாங்களா, அவனுக்கு உற்சாகம், பரவசம் வரும். ஏன்னா அவனை அதில் தான் பெருக்கத்தை தேவன் இதில் வச்சிருக்காரு. அது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தை அறியாதனால தான் நிறைய பேர் இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையும் என்ன நடக்குன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கி ரொம்ப ஏழ்மையில் தாண்டவாடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு மீளவே முடியாது. சிலவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களா, வட்டி வாங்கி கடன் வாங்கி மூழ்கி முடியாத பட்சத்தில் போயிருந்தாங்க. ஏனென்றால் அவங்க மற்றவர்களுக்கு கொடுக்கறது கிடையாது, தானே சாப்பிட்டுட்டு தானே இருக்குது. யார் வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் ஏன் வந்தா, எதுக்கு வந்தான்னு கேட்குறது. கொடுக்குற தன்மையிலே கிடையாது, விதைக்கிறதே கிடையாது. அவங்க மற்றவர்களுக்கு கொடுக்கறது விதைச்சாதானே அது கிடைக்கும். பாருங்கள், ஒரு விவசாயி எப்படி பூமியில் விதைக்கும் பொழுது அவனுக்கு பல மடங்காக தெய்வன் பிரமாணத்தை கொடுக்குறார். இது தான் புரியாமல் தான் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் இன்றைக்கி அறிஞ்சிருக்கீங்க. இதிலிருந்து இன்னும் தேவன் எவ்வளோ கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். இதை நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக விளக்கும் பொழுது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக புரியும் பாருங்கள். விதைப்பு அறுப்பு என்கிற நம்ம அதிகமாக இதைத்தான் போதிக்கிறோம். இன்னும் அதிகமாக நம்ம பார்க்குறோம். விதைப்பு நம்ம விதைக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். படிதேங்கன்னா அதான் அடிக்கடி பார்க்குறோம். நீங்கள் என்னத்தை விதைக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பணத்தை விதைக்கும் பொழுது பணத்தை அறுக்கிறீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விதைக்கணும். ஊழியத்துக்கு விதைக்கணும், மற்ற கொடுக்கும்போது உங்களுடைய மனமும் சரியாக இருக்கணும். சும்மா ஏதோ வந்தான் வாரான் அப்படிங்கிறதுலாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய உள்ளம் சார்ந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் அது திரும்ப உங்களுக்கு பல மடங்காக ஆகும். விவசாயி பாருங்கள், சும்மா ஏதோ பூமியில் விளைஞ்சிட்டு ஐயோ பாடு அப்படின்னா இருக்கான். அவனுக்கு மனதார அவன் விதைக்கிறான். கிளீனாக விதைச்சி அந்த மண் மேலே அவன் பிரியமாக இருக்கிறான். அதிலிருந்து கண்டிப்பாக அது விளைச்சல் உண்டாகும் என்று அவன் முழு விசுவாசத்தோடு இருக்கிறான். அது தேவனுடைய பிரமாணம். அது அவன் விதைச்சிட்டு மறுபடியும் வீட்டில் படுத்துக்கிட்டு தான் அது உள்ளே வேலை செய்யுது. அந்த பிரமாணம் வேலை செய்து பாருங்கள், அழகாக வேலை செஞ்சு அவனுக்கு பல மடங்காக கொடுக்கிறது. இப்படி தான் சிலவங்க என்னங்க விதைச்ச உடனே கிடைக்கும், அப்படி இல்லை. அது அறுவடை கிடைக்கும் பாருங்கள். அதான் பொருளாதார குறித்து பவுல் அநேகர் இடங்களில் பேசுகிறார் பாருங்கள். கலாத்தியர் 6:7 எதை விதைக்கிறானோ அதை அறுப்பானு சொல்லுகிறது. கலாத்தியர் 6:7 பாருங்கள். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:7 இதே தான் சொல்கிறது. எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் பற்றி அவர் பேசுகிறார். விதைக்கதை பற்றி அதிகமாக பேசுகிறார் அல்லவா. விதைப்பு என்கிற பணத்தை குறித்தும் அதிகமாக அவர் போதிக்கிறார். எல்லாவற்றையும் அவர் நம்ம விதைக்கலாம், அப்படி தானே. நம்முடைய நல்ல குணங்கள் நல்ல விதமான விதைக்கும் பொழுது அது அறுவடையாக நமக்கு கிடைக்கிறது. ஆகையால் நம் நாவிலிருந்து என்ன புறப்படுகிறது, நம் நாவிலிருந்து என்ன வார்த்தைகள் செயல்படுகிறது ரொம்ப முக்கியம். நம் பொருளாதாரத்தை பற்றி நாம் பேசுகிறத இன்றைக்கி, அதனால் ஆகையால் அதிலே நம்ம அதிகமாக நம்ம கவனம் செலுத்துவோம். விதைக்கிறது வேத வசனம் பல வழிகளை சொல்லுகிறது பார்த்திங்களா. அதான சொன்னீங்கன்னா, விதைக்கிறது ஏழை கொடுக்கிறது, சுவிசேஷம் கொடுக்கிறது, சபைகளை கட்டி கொடுக்கிறது, மற்றவர்கள் முடியாதவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இப்படி பல விதமாக இருக்குது. இப்படி விதைக்கும் பொழுது உங்களுக்கு பல விதத்தில் நீங்கள் விதைச்சு போட்ட உடனே அது பல விதத்தில் உங்களுக்கு வருகிறது. பணத்தை கொடுக்கும்போது அதே விதை என்று எண்ண வேண்டும். அப்பொழுதுதான் கொடுக்கும்போது அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். கொடுக்கும்போது அதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் விதைக்கும்போது சபைகளுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது என்ன நடக்கு பாருங்கள், அது விதையாக நீங்கள் எண்ண வேண்டும். அதான் ரொம்ப விதையாக எண்ணும் பொழுது உங்களை உள்ளம் அது சரியாக சார்ந்து கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சும்மா ஏதோ இருக்கிறத கொடுத்துட்டோம் அப்படி இல்லை. நீங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்கன்னா அது ஒரு விதை போல் எண்ணணும். விதை என்பது என்னன்னு, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்களா, அது விதை போல் என்னன்னா அது பல கோடி மடங்கு உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது. அது உங்களுக்கு கர்த்தர் அது திரும்ப கொடுப்பாரு. ஏன்னா நீங்கள் விதையாக விதைச்சிருக்கீங்க இல்லையா. கொடுக்கறது மூலமாக திரும்ப கிடைக்கும் என்கிறது பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு உண்டாக இருக்கும். இப்படி கொடுக்கும்போது நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகும். இப்படி தான் பிரமாணத்தை வைத்திருக்கிறார். கண்டிப்பாக எதிர்பார்க்கணும்.
பாருங்கள், விவசாயி பாருங்கள், எதிர்பார்க்காம அவன் கொடுக்குறான் இல்லையே. அவன் எதிர்பார்த்து தான் கொடுக்குறான். பூமியில் போடுறான், அது கண்டிப்பாக பலன் கொடுக்கணும். அவன் ஒரு நெல் போட்டு ஒரு நெல் கொடுத்தா அதில் எது பலன் இருக்கா? இல்லை. ஆனால் தேவன் பாருங்கள், பெருக்கத்தின் தேவன் எப்படி பண்ணுறாரு பாருங்கள். இன்றைக்கி கொடுக்குறத அதை பல மடங்கு ஆக்குறார். தேவன் பெருக்கத்தின் தேவன், அவருக்கு அனாதி நம்ம மேலே அன்புங்க. நம்ம அறியாதனால தான் பிரச்சனையில் மாட்டிக்கிடும். அநேகருக்கு எதிர்பார்ப்பே கிடையாது பாருங்கள். பொருளாதாரத்தை குறித்து ஒரு பெரிய மேன்மைப்பாட்டே அவங்களுக்கு கிடையாது. ஏன் கிடையாது என்றால் அவர்கள் விதைக்கிறதே கிடையாது. கொடுத்தா தானே கிடைக்கும். சிலவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அவங்ககிட்டலாம் போனீங்கன்னா கிடைக்காது அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா, கொடுக்கறவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு பூட்டி வச்சுட்டா தான் பெருக்க முடியும். கொடுக்கக்கூடாது. ஆனால் தேவன் கொடுக்கறதுல தான் பெருக்கத்தை வைத்திருக்கிறார். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் விதைக்கிறதே கிடையாது. விதை பற்றி அறிந்து கொள்வதும் கிடையாது. ஆகவே தான் அதை பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் கிடையாது. தங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்களுக்கு நாம் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பும் கிடையாது. வேத வசனத்தை குறிப்பு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன? நீங்கள் விதைக்கும் போது பலவிதமாக விதைக்கிறார்கள். விதைக்கும் போது பாருங்கள், பலவிதமான விதைக்கிறார். வேத வசனம் அப்படி ஒரு வசனம் இருக்கு. உங்கள் விதைகளை ஏதாவது ஒன்றாவது அல்லது சில விதைகள் சிலவைகளோ சீக்கிரத்தில் மாபெரும் விளைச்சலை ஏற்படுத்தக்கூடும் என்று வேதவசனம் சொல்கிறது. பாருங்கள், விதைகள் பாருங்கள், அதை எப்படிலாம் விதைக்கிறாங்க அப்படிங்க பற்றி நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிக்கிறேன். பிரசங்கி 11:6 நல்லா பாருங்கள். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நிகழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாக பயன்படுமோ என்று நீ அறியாய். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், காலையில் விதை, அப்புறம் மாலையில் விதை விட்டுறாத. இல்லை காலையில் விதைச்சாச்சு போதும் அப்படின்னா மாலையிலும் விதைக்க சொல்கிறார். மாலையிலும் விதை, கையை விட்டுற, நெகிழ விடாத. இப்படின்னா இப்படி பூட்டிக்காத, நெகிழ விடாத, இப்படி வச்சிடாத பொண்ணு அப்படிங்காரு. அதுவோ இதுவோ இங்கேயும் அங்கேயும் ஏதாட்டு ஒன்று வாக்கியம் இன்னும் இது இல்லைன்னா அது பாருங்கள் அப்படி சொல்ல. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாக பயன்படுமோ என்று நீ அறியாயோ அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், ஏன்னா அழகான தெய்வன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்கள், விதைப்பு அறுப்பை பற்றி பாருங்கள். கையை நீ நெகிழ விடாது, கொடுக்கறது நிறுத்தி விடாது அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, நம்முடைய அன்பு தேவன் நம்முடைய பெருக்கத்தை எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. நீ பெருகணுமா, காலையில் கொடுத்தாலும் தான் மாலையில் சிலவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், சில மதத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில வீட்டில் இரவு பணம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க என்ன காலையில் தான் பார்க்கணும் அப்படின்றாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுது, இரவில் விதைச்சாலும் பரவாயில்ல, மாலையிலும் விதை அப்படிங்கிறது. பாருங்கள், அழகாக சொல்லி கொடுக்குறார் பாருங்கள். பாருங்கள், அது எப்படி, அது விதைச்சும் போது அதுவோ இதுவோ எதுவோ வாய்க்கும் என்று, அல்லது சிலவைகளை அது இது இல்லாமல் அதுகளாக வாய்க்கும் என்று அவர் சொல்லுகிறார். இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்கிறார். அதாவது விதைக்கதை விட்டுறாத அப்படின்னு சொல்கிறார். உனக்கு இரண்டுமே உனக்கு வாய்க்கும், ஆகவே நீ கொடுக்க கொண்டே இரு அப்படிங்கிறார். சில நேரத்தில் ரெண்டுமே வாய்க்கும். சீக்கிரத்தில் உங்களுக்கு மாபெரும் விளைச்சல் ஏற்படுத்தக்கூடும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? இப்படி நீங்கள் விதைக்கும்போது நீங்கள் எதிர்பார்ப்பு, அதாவது இங்கே விதைச்சு அங்கே விதைக்கும்போது நீங்கள் அதை எண்ணி எப்படி கொடுக்கணும் என்றால் விதையாக கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். விதையாக கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அது பல மடங்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. பாருங்கள், அநேகர் உள்ள எதிர்பார்ப்பு இல்லை. ஏன் என்று சொன்னால் அங்கே எங்கேயும் கொடுக்கறது இல்லை. அப்படி தானே, கொடுக்கறதே கிடையாது. அதனால எதிர்பார்ப்பு இல்லை. எதற்கு கொடுக்கக்கூடாது, ஏன் கொடுக்கக்கூடாது என்று சிலர் ஏன் எதற்கு கொடுக்கணும் அப்படிலாம் சில விஷயங்கள் கேட்குறாங்க. பாருங்கள், நான் எனக்கு வைத்து நான் நான் எனக்கு ஏன் கொடுக்கணும், நானே வச்சுக்கிறேன் அப்படிலாம் யோசிக்கிறாங்க. வேத வசனம் கொடுப்பது விதைப்புக்கு நமக்கு ஒரு போதிக்கிறது. பணத்தை கூட ஒரு விதையாகத்தான் போதிக்கிறது இல்லையா? இந்த காரியத்தை புரிந்து கொண்டு விட்டால் பெறுவதற்கு கடினம் புரிந்து கொள்ளாவிட்டால் பொருளாதாரத்திலே கடினமாக ஆயிரும். இதை புரிஞ்சலன்னு வச்சாங்க, பொருளாதாரத்தை பற்றி இந்த விதை பருப்பத்தை ஒரு மனுஷன் புரியலன்னு வச்சாங்களாம், புரிந்து கொள்ளாவிட்டால் பெறுவது கடினமாக ஆகிவிடும். எதிலே? பொருளாதாரத்திலே. நாம் போன வாரத்திலேயும் நான் இதைத்தான் உங்களுக்கு போச்சேன். இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நம்ம அதிகமாக அதை நாம் விதைக்கும் பொழுது நமக்கு அதிகமாக அது அறுவடை உண்டாகிறது என்று எதை சொன்னேன்? சில பேர் பாருங்கள், அந்த ஒரு உதாரணம் சொன்னேன். அதாவது சிலவங்க எப்படி திரும்ப பெருக்கத்தை எப்படி யோசிக்கிறாங்க, எல்லாமே நமக்கு வெளியே கொடுத்துடக்கூடாது, அப்படின்னா தான் பெருகும். நிறைய இன்னொருத்த கேட்டகரி என்ன இருக்காங்க, எவனாட்டு கொள்ளடிக்கணும், வாங்கணும், இப்படி பிடுங்கணும். ஆனால் அது தேவன் ஒரு வழி வச்சிருக்கிறார். என்ன வழி? கொடுக்கிறது மூலமாக பெருக முடியும் என்று. தனக்கென்று வாழ்கிறவன்
விருத்தி அடைவான் அப்படின்னு அங்கே பைபிளில் ஒன்றும் போடுகலை. வாரி இறைத்தான் விருத்தி அடைவார் உண்டோ என்று தான் போட்டிருக்கு. வரிய கொடுக்கறது மூலம் தான் கொடுக்குறாரு. அப்படியே உள்ளே வைக்கிறவன் விருத்தி அடைவார்னு பைபிளில் ஒன்றும் போடலை. ஏனென்றால் அவன் சில நேரம் இப்படி உள்ளே வைக்கிறவன் அவனுக்கு இருக்கிறதும் பிடிங்கிட்டு போயிடுன்னு தான் போட்டிருக்கு. வழியே இப்படி வாரி இறைக்கவனுக்கு தான் திரும்ப கிடைக்கும் பாருங்கள். கர்த்தர் கொடுக்குற எல்லாவற்றையும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் கொடுக்குறார். எல்லாத்தையும் அவர் கொடுக்கும்போது ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்களுக்கு. அது அநேகருக்கு பொருளாதாரத்தை எதிர்பார்ப்பு இல்லை. என்று சொன்னால் ரொம்ப தீவிரமாக விதைப்பது கிடையாது. பாருங்கள், அவங்க மற்ற விஷயத்தில் விதைப்பது காணிக்க, ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா காணிக்க, தசம்பாகம், ஊழியம், பலவிதமான நம்முடைய நிதர்சனம்லாம் மற்றவர்களுக்கு உதவுவது, ஏழைகளுக்கு உதவுவது, இப்படி விதைக்கதே கிடையாது. கொடுப்பதை அவர்கள் பெரிதாகவும் எண்ணுவதும் கிடையாது. ஆனால் ஏதோ பெற்று கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அவங்க கொடுத்தால் தானே கிடைக்கும். அவங்க எதிர்பார்ப்பு கொடுக்கிறதே கிடையாது. பாருங்கள், வேதவசனம் சத்தியத்தை அறிந்து இது விதை என்று எண்ணி கொடுத்தால் உங்கள் உள்ளே பரவசம் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பணம் கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பணத்தை கொடுக்கும் பொழுது இது விதையாக எண்ணி கொடுக்கணும். அப்படின்னா தான் உங்கள் மனம் சரியாக இருக்கும். மனம் சரியில்லைன்னா அது உங்களுக்கு பலன் கொடுக்காது. அது உங்களுக்கு செலவு தான் உண்டு பண்ணி விட்டுரும். நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய உள்ளம் விதையாக கொடுக்க வேண்டும். நான் இன்றைக்கி ஒருத்தர் கொடுக்குறேன்னா அது விதை நெல் அப்படின்னு நினச்சிக்காங்களாம். ஒரு விதை நெல்லாக நான் பார்க்குறேன் என்று சொன்னப்பெல்லாம் அது உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரப்போகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய நிலை மாறும் இப்படி நீங்கள் நினைக்கும்போது. என்கிற எதிர்பார்ப்பு உங்கள் ஆள் கொள்ளும். ஏதாவது ஒரு விதையை எனக்கு ஒரு பெரிய விளைச்சலை, பொருளாதாரத்தில் மாபெரும் விளைச்சலை உண்டாகிவிடும் என்று உள்ளத்திலே உண்டாகி விடுகிறது. பாருங்கள், நீங்கள் இப்படி விதைக்கும்போது கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி அவன் உற்சாகத்திலே வந்து விடுகிறான். அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது உண்மையாக நிச்சயமாக இது ஒரு உண்மை. நான் விதைத்து இருக்கிறோம் என்று சொன்னால் கொடுக்கு இதுவோ என்று, அல்லது பல விதைகள் பாருங்கள் நல்ல ஒரு விளைச்சலை, மாபெரும் விளைச்சலை, பெரிய பொருளாதாரத்தை மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடும் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்முடைய விதை பாருங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப அதிகமான விஷயத்தில் நம்ம விதைக்கிறதை பொறுத்து இருக்குது. பாருங்கள், மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் நம்முடைய உள்ளத்தில். பாருங்கள், இதான் அந்த பாயிண்ட் சொன்னேன். ரெண்டாவது பாருங்கள், விதை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறேன். விதைப்பு அளவுக்கு இந்த ரெண்டாவது காரியத்தில் என்ன சொல்கிறேன், இந்த விதைப்பை இன்னும் எப்படி நம்ம பெறுகிறது பாருங்கள். விதைப்பின் அளவை நீங்கள் அதிகரிக்கணும். நிறைய பேர் விதைப்பு அதே பேட்டர்னில் தான் இருப்பாங்க. அதிலிருந்து கொடுக்கறது மாறவே மாட்டாங்க. இன்னும் கொடுக்கறத நீங்கள் மாறணும். அதிகரிக்கும் போது விளைச்சல் அளவு அதிகரிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான் என்று சொல்லப்பட்டது போல் உங்களுடைய வளர்ச்சி இன்றைக்கில் இருக்கிறது. இந்த இதிலேருந்து நான் இன்னும் கூடுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வருஷம் கொஞ்சம் கூட்டினா தானே அது நல்லாயிருக்கும். பெருக்கம் இல்லைன்னா நல்லா இருக்குமா? இருக்காது. அப்போ நம்ம என்ன அங்கே நடக்குதுன்னா, அந்த கம்பெனியில் குரோத், அதாவது கொடுக்குற தன்மை இல்லைன்னா அந்த கம்பெனி குரோத் ஆகாது. ஆமாம், மற்றவங்களுக்கு, அந்த வேலைக்காரங்களுக்கு, மற்றவர்களுக்கு அந்த கம்பெனி கொடுக்கலன்னா குரோத் ஆகாது. ஆகையால் கொடுக்குறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க சில கம்பெனி. ஆகையால் அது ரொம்ப குரோத்தில் டாப்பில் போகும். சிலவங்க அப்படியே அமைக்கி வச்சு அதை பிடுங்கி வச்சுட்டு இப்படி இருந்தால் தான் முன்னேற முடியும்னு சொல்லி அதில் விதைக்கிறதே கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன நடக்குன்னா, அந்த கம்பெனி ரொம்ப திவாலாயிரும். ஆகையால் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் விதைக்கிறதுல கவனமாக இருக்கணும். பாருங்கள், நீங்கள் விளைச்சல் பெருக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்களா? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் விரும்புகிறீங்களா? இப்படிலாம் நீங்கள் விரும்பணும். தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்களுடைய விளைச்சல் பெருக ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? இப்படி நிறைய விருப்பங்கள் உங்களுக்குலாம் வரணும். விதைப்பின் அளவை நீங்கள் பெருகும் பொழுதுதான் இதன் அளவு பெருக முடியும். நீங்கள் விதைக்கிறத அதிகமாக பெருக்கணும். பாருங்கள், சிலவங்களுக்கு நிலம் இருக்காத ஊரில், ஐயோ எனக்கு ஒரு 10 வயல் இருந்தால் இன்னும் அதிகமாக விளைச்சல் பண்ணியிருப்பேனே அப்படின்னு. ஆனால் அவங்கள்ட்ட இருக்காது, இன்னும் விளைய வச்சுருப்பேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட அந்த மாதிரி நீங்கள் விதைக்கணும். விதைக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், உங்களுடைய விளைச்சலை அளவு கர்த்தர் உங்களுடைய விளைச்சல் கர்த்தர் நிர்ணயிக்க கிடையாது. நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீங்க, எவ்வளவு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அவர் நிர்ணயிக்க கிடையாது, நீங்கள் தான் நிர்ணயிக்கீங்க. நான் இப்படி இருக்கிற நிலைமையில் என்ன நான் விதைக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது தேவன் அதன் பெருக்கத்தை கொடுக்குறார்.
அவர் நிர்ணயிக்கிறது கிடையாது. எப்படி நீ இவ்வளோ தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், 10 1000 கொடு, 2000 கொடு, 3000 கொடு அப்படி சொல்ல. நீ உன்னுடைய விளைச்சலை உன் கையில் கொடுக்குறப்பா, உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ செய். நான் அதன் பெருக்கத்தை நான் செய்கிறேன். தேவன் பெருக்கத்தின் தேவன். பாருங்க, விதை வேண்டும் என்று சொன்னால் கொடுக்க வேணும். விதை பாருங்க, இதை பற்றி நம்ம தான் இது விதை விதை என்று சொன்னாலே பாருங்கள், அதுதான் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வரணும் பாருங்கள். விதை வேண்டும் என்று சொன்னால் கொடுக்க வேண்டும், அப்படி தானே? உங்களுக்கு விதை வேணும்னா உங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் வேணும். நீங்கள் உங்களுக்கு விதைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணும்? ஸோ உங்களுக்கு கொடுக்கணும். விதைக்கணும்னு அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்கறதுக்கு தான் மனுஷனுக்குள்ள பெரிய பிரச்சனை. அங்கே தான் விசுவாசமே வளர்க்குறது இல்லை. கொடுக்க வேண்டும் என்றால் அவன் விசுவாசத்தை முதல்ல அவனுக்கு வேணும். கர்த்தர் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். விசுவாசத்தை வளர்த்துக்கொள் அப்படி சொல்லுகிறார். அங்கே இடத்துல ரொம்ப முக்கியம் பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் ஒரு மனிதன் கொடுக்கவே முடியாது. அவனுக்கு விசுவாசத்தை வளர்த்தே கொள்ளணும். அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள். நீ எந்த அளவுக்கு கர்த்தரை விசுவாசிக்கிறாய், விசுவாசம் கற்று நீ அதை கற்றுக்கொள்ளுகிறாயா, அதிலிருந்து நீங்கள் விடுதலை அதிலிருந்து இந்த விசுவாசத்தை நீங்கள் அதிலிருந்து அந்த முடியல அதிலிருந்து நீங்கள் கட்டவிழ்த்து அதிலிருந்து நீங்கள் பெருகணும் விசுவாசத்தில். அதான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் விதைப்பின் அளவை அதிகரிக்கும் போது விளைச்சலின் அளவை அதிகரிக்கிறீர்கள். இந்த விசுவாசத்தை உள்ள வளர்க்கணும். கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். நாம் பெருகவில்லை என்றால் நாம் ஏதோ செய்யவில்லை என்று தான் அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறலைன்னு வச்சாங்களாம். வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்மளை விட ஒருத்தன் முன்னேறி போகிறான்னா நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது பாருங்கள். சில நேரத்தில் பாராட்டாது, சில நேரத்தில் ஏன் அவங்களே மாதிரி நம்ம இல்லை. அப்போ நம்மகிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவனையும் தேவன் தான் படைத்தார், அவனும் முன்னேறுறான். நான் ஏன் முன்னேறல? அப்போ நம்மகிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது. நம்மளை முதல்ல அறிந்து வெளி புறத்தை நீங்கள் பார்க்காதீங்க, உங்களை பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். பெருக்கவில்லை என்றால் நம்மகிட்ட தான் ஏதாவது குறை இருக்குது. உனக்கு வேண்டியது எல்லாம் செய்யப்பட்டு இருக்குது. உனக்கு காரியம் எல்லாம் வாய்க்கப்படுகிற அதை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய சித்தமாக இருக்கிறது எல்லாமே உனக்கு தரதுக்கு எல்லாமே விருப்பம் சித்தமாக இருக்குது. இப்போ நீ விசுவாசித்து அதனுடைய நீங்கள் பயணம் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். உனக்கு என்னுடைய நோக்கங்களும் புரியவில்லை பாருங்கள். அவனுக்கு பெருக்கத்தை பற்றி அவனுக்கு பெருக்கிறதுக்கு தெரியாதவனு பாருங்கள். கர்த்தருடைய நோக்கம் புரியலை, கோட்பாடு புரியலை, பிரமாணம் புரியலை. ஏன் நீ எப்போ ஒன்றுமே புரியலண்ணா கர்த்தர், நீ எப்போப்பா புரிஞ்சு நீ முன்னேற போகிறான்? ஏனென்றால் தேவனை அறிகிற அறிவு இல்லாதனால முன்னேறவே முடியாது. பாருங்கள், நீ எப்பொழுது விதைக்க ஆரம்பிக்க போகிற, நீ எப்பொழுது விசுவாசத்தை பயிற்சியாக போகிறது என்று நான் காத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள் கர்த்தர். பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் எல்லாரையும் நோக்கி பார்க்கிறது பாருங்கள். யாருக்கெல்லாம் நன்மை செய்யலாம் என்று அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். எல்லாரையும் அவருக்கு அவர் படைத்தார். எல்லாருக்கும் செய்ய முடியாதா? எல்லாருக்கும் செய்ய முடியும். ஆனால் யாரிடம் விசுவாசம் இருக்கிறது? நான் இன்று விதைக்கிறேன், அவனுக்கு புரிஞ்சுட்டு நான் இன்றைக்கி விதைக்கிறேன், கண்டிப்பாக தேவன் எனக்கு பலனை கொடுப்பார் என்று அவன் விசுவாசித்து கொடுக்கும் பொழுதுதான் அங்கே செயல்படுகிறது. யார் விசுவாசத்தினால் தேவனுடைய கவனத்தில் விசுவாசத்தை அவன் செயல்பட ஆரம்பித்த உடனே அங்கே தேவனுடைய கவனம் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. பாருங்கள், கர்த்தர் தேடி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு தேடி கொடுப்பார். அவன் எங்கே கேட்டாலும் அவனுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார். தேவன் கண்டிப்பாக அதன் பலனை கொடுப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெருக்கத்தை மனதில் வையுங்கள். தேவன் பெருக்கத்திலே பிரியமாக இருக்கிறார். பெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் பாருங்கள். பெருக்கத்துக்கு வேண்டியவர்கள் நீங்கள் செய்யுங்கள். அதில் முக்கியமான காரியம் என்ன? விதைப்பு அறுப்பு என்கிற போதுதான் விளைச்சல் அதிகரிக்கும். நீங்கள் எவ்வளோ அதிகரிக்க வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருக்கத்தை விதைக்கணும். விதைக்கிறதை மாற்றும் போது இந்த விதைக்கிறது அதிகமாக நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யணும் மாற்றும்போது உங்களுக்கு விளைச்சல் அதிகரிக்கும் பாருங்கள். விதைப்பு இல்லாத வாழ்க்கை எதிர்காலத்தில் வெறுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். விதைக்க நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை தான். நம்முடைய பாருங்கள், நிலைக்கு நாம் தான் காரணம். நான் தான் சொல்லிட்டேன், நம்முடைய நிலைக்கு நம்முடைய தாய் தாப்பனை யாருமே குற்றம் சொல்ல முடியாது. நிறைய பேர் இப்படி தான் குற்றம் சொல்லலாம். ஐயோ, எங்கள் அப்பா அப்படி படிக்க வச்சுருந்தாங்க, இப்படி ஆகிருப்போமே, நாங்கள் இப்படி படிக்க வச்சுருந்தா அப்படி ஆகிருப்போமே அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த திறமையை அவங்களை வளர்த்து கொள்வதற்கே தெரியாது. மற்ற மேலங்கே தான் ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது தவறு. நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் நிராகரிக்கணும். நம்முடைய நம்மது பாருங்கள், எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதுன்னு நீ தான் தீர்மானிக்கணும். அதான் உண்மை. அதானே? உங்களுக்கு இன்றைக்கு விதைப்பு இருக்கும். ஆனால் விதைப்பை குறித்து வெளிப்பாட்டு பெற்று ஆரம்பித்தால்தான் நீங்கள் இந்த விதைப்பை பற்றி நீங்கள் புரிஞ்சாதான் நாளை உங்கள் எதிர்காலம்
அங்கே ஒளிமயமாக எதிர்காலமாக இருக்கும் பாருங்கள். விதைப்பு அறுப்பு அறுவடை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள். நிறைய பேருக்கு தன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை எதிர்காலம் எதிர்காலமாக நன்றாக மாறணும்னு ரொம்ப ஆசை தான் இருக்குது. ஆனால் அவங்க விதைக்கிறதே கிடையாது. இப்படிப்பட்ட சத்தியத்தை அவங்க கேட்கறது கிடையாது பாருங்கள். அவர்கள் கவனிக்கிறதும் கிடையாது. இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு அவங்க செவி சாய்க்கிறதும் கிடையாது. தேவன் பாருங்கள் அழகாக கற்றுக் கொடுக்கிறார். விதைப்பு அறுப்பு. நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த விதைக்கும் பொழுது விதையாக அதாவது அந்த நெல்லை ஒரு பணத்தை விதைக்கும் போது விதை அப்படிங்கிறது செய்து நீங்கள் விசுவாசித்து அதை விதைக்கும் பொழுதுதான் விதையை எப்படி நீங்கள் விதைக்கிறீங்களோ அது விதையாக நீங்கள் எண்ணும் பொழுதுதான் அதுக்கு உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும். விதைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். கேட்பது இப்படிப்பட்ட சத்தியத்தை அவருடைய கண்கள் திறக்கப்படாததுனால தான் புரியாமல் இருக்குது. எந்த விதையும் இல்லாதனால தான் விளைச்சல் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குது. ஆனால் தேவன் விதையை வைத்திருக்கிறார். புரியாமல் தான் பிரச்சனை. உங்கள் ஒரு எதிர்காலம் உண்டு. உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். உங்களுடைய அப்படி தானே என்று சொல்ல உங்களால் முடியும். அப்படி தானே உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதுதான் விதை புரிந்து கொண்டால் என்னுடைய எதிர்காலத்தை நான் உருவாக்க முடியும். உங்களுக்குள்ளே இருக்கிற தாழ்ந்த உங்களுடைய நன்மை எல்லாத்தையும் நீங்கள் உருவாக்க முடியும். இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் எதில் கவனம் செலுத்த ஒன்றில்லை. ஆனால் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதான் விதையில் அந்த விதையை நீங்கள் குறித்து அதில் கவனம் செலுத்த வேண்டும். இதில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறும் பாருங்கள். விதை ஏன் கர்த்தர் வைத்திருக்கிறார், அதில் கவனம் செலுத்த வேண்டும் ஏன் சொல்லுகிறார்? தங்களுடைய இருக்கிற கொஞ்சத்தை விதைக்க அதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பாருங்கள். விதையாக விதைக்க வேண்டும். பெருக்கத்தின் பாருங்கள் பெருக்கும் பொழுது அந்த வேலை ஈடுபடுகிறது. நீங்கள் அதை விதைக்கும் பொழுது தான் அங்கே வேலை நடக்கிறது பாருங்கள். வளமான எதிர்காலம் உங்களுடைய வாழ்க்கையிலே மாறும். எப்பொழுது நீங்கள் விதைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்காகத்தான் நாம் பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிப்புக்கு நமக்கு உண்டாக்குன அந்த தேவன் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும். ஏன் அது நம்ம ரட்சிக்கப்பட்டவுடன் நம்முடைய கையில் பைபிளை கொடுத்து இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். நீங்கள் பெருகணும். இந்த நிலைமையிலேருந்து வேறு நிலைமைக்கு பெருகணும்னு சொல்லி தான் உங்களை ரட்சிப்பு கொண்டு வந்ததே அதுக்கு தான். உங்களை அவர் ஏற்றுக்கொண்டதே அதற்கு தான். உங்கள் மேல் நம்பிக்கை, உங்கள் மேல் அவர் அனாதி அன்பு வைத்திருக்கிறது அதற்கு தான். உங்களுடைய விருப்பமும் சித்தமும் உங்கள் மேல் அனாதி வைத்திருக்கிறது அதற்கு தான். நீங்கள் இந்த நிலைமையில் இல்லை, இன்னும் பெருக வேண்டும் என்று பாருங்கள். இதை விளங்கி கொண்டால் நாம் முன்னேற வர முடியும். இப்படி நீங்கள் விளங்கும் பொழுது தான் நீங்கள் முன்னேற முடியும் பாருங்கள். உங்களுடைய விதை நீங்கள் விரும்ப அறுவடைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் பாருங்கள். உங்களுடைய விதை நீங்கள் விரும்பும் அறுவடைக்கு, அதை நான் இன்றைக்கி இருக்கிறதை விட நான் இன்னும் அதிகமாக விரும்ப போகிறேன் என்று நீங்கள் விரும்பணும். அதிகமாக நான் விதைக்க போகிறேன். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பீர்கள், உங்கள் நல்ல உயர்ந்த லட்சியம் வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் உயர்ந்த இந்த இடமையில இல்லை, இன்னும் அதிகமாக உயரப்போகிறேன்னு வச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி நோக்கம் இருக்கா? அதற்கு ஏற்ற விதத்திலே அந்த ஏற்ற விதத்தில் தான் விதையில் தான் அந்த விதைத்தில் தான் ஆரம்பிக்கிறது. நீங்கள் எப்படி நீங்கள் விதைக்கிறீங்களோ அதிலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுங்க. நாம் எந்த விதமான விளைச்சலை விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு நாம் விதைக்க வேண்டும். அப்படி தானே நம்ம எதெல்லாம் எவ்வளோக்குள்ளே விரும்புகிறோம் அந்த அளவுக்கு நம்ம விதைக்க வேண்டும். நமக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நாம் யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. தேவனுடைய பிரமாணத்தை நாம் கை கொண்டால் நம்முடைய விளைச்சல் தடுத்து நிறுத்த இந்த உலகத்திலே எந்த சக்திக்குமே கிடையாது. தேவனுடைய பிரமாணத்தை புரிஞ்சு கொள்ளும்போது நீங்கள் விதைக்க ஆரம்பித்தால் எதிர்காலம் உங்களுக்குள்ளே இருக்கிறது வந்துவிடும். விதைக்கிற நிலம் நீங்கள் விதையை பாருங்கள். அந்த விவசாயிக்கே நல்லாவே தெரியும் அவன் எப்படி அவன் எப்படி விதைச்சு அவன் எப்படி பெற்றுக்கொள்கிறான்னு பாருங்கள். விதைக்கிறது நிலம். நீங்கள் விதைக்கிறது ஒரு நிலம் போல பாருங்கள். நீங்கள் காத்திருக்க வேண்டும். நேரம் இந்த 3 காரியங்கள், அதாவது உங்களுக்கு விதைக்கணும், பிறகு அதை நேர்பாதை அதுக்கான காத்திருக்கணும் பாருங்கள். உங்களுடைய விளைச்சலை உங்களுக்கு நீங்கள் நிர்ணயிக்க உங்களுடைய விளைச்சலை பாருங்கள். விதைக்க வேண்டும். நல்ல நிலத்திலே விதைக்க வேண்டும். நல்ல நிலத்திலே விதைக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் அறுவடைபடியாக பெருகோடு காத்திருக்க வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கணும், ஏற்ற நாளத்தில் அதை நீங்கள் காத்திருக்க வேண்டும். இப்படி வெற்றி வாழ்க்கையிலையும் பயணம் இருக்கிறது. கர்த்தர் எல்லாம் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். நீ பெருக வேண்டும். உனக்கு உள்ளே ஒரு சில விதைகள் இருக்கிறது. நீ வெறும்
வச்சு இப்படி வைக்காத அப்படின்னு சொல்லுகிறாரு. வெறும் இப்படி கையை ஒன்றும் இல்லைன்னு சொல்லாத, வெறும் வெறும் ஒன்று ஏண்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். விதை எடுத்து கொடுக்க ஆரம்பித்து நம்பிக்கை உள்ளத்தில் வை, விசுவாசத்தை வளர்த்துக்கொள்ளுன்னு சொல்கிறார். விதை எடுத்து நீ நம்பிக்கை ஏண்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லாது, இருக்கதை எடுத்து செய் அப்படின்னு சிவன் சொல்கிறார். பணத்தை கொண்டு விதைக்க வேண்டும் என்றால் விசுவாசம் நிச்சயமாக அது கண்டிப்பாக அது நிச்சயமாக அதன் வேலையை செய்யும் பாருங்கள். பூமியில் அப்படி தானே நான் சொன்னோம்ல, விவசாயி எப்படி செய்கிறானோ அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். எவ்வளோ விதைக்கிறான், அவனுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அவன் விதைக்கிறான். அவன் தெரிஞ்சிருது இன்றைக்கி 10 கோட்டை வச்சுருந்தானா அவனுக்கு 100 கோட்டை கிடைக்க போகிறது அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். விளைச்சல் கண்டிப்பாக கிடைக்கணும். கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்வதே கிடையாது. காசை கொடுத்த உடனே அவங்க போய் காசை கொடுத்த உடனே ஐயோ போச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலவங்க பாருங்கள், அவ்வளோதான். எந்த அளவுக்கு விளைச்சல் வேண்டும் என்று அந்த அளவுக்கு எடுத்து வேணுமோ வைக்கிறாங்க பாருங்கள். உங்களுடைய விதை கஷ்ட காலத்திலே காலத்தை குறைக்க உதவும். நீங்கள் விதைக்கிறது உங்கள் கஷ்ட காலத்தை குறைக்கும் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை கடந்து செல்வராக இருப்பீங்க. இந்த பொருளாதாரத்தில் நீங்கள் இன்னும் அதிகமாக இருப்பீங்க. விதைத்த உடனே மாற்றத்தை நிச்சயம் ஆரம்பிக்கும். நீங்கள் விதைத்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா மாற்றம் நிச்சயமாக மாறும். விதைத்த உடனே அறுப்பு காலம் வரப்போகிறது என்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம விதைச்சாச்சு, என்ன கண்டிப்பாக அறுப்பு காலம் வரப்போகுது. தேவனுடைய பிரமாணத்தை அதை பாருங்கள். தேவனுடைய பிரமாணம், தசம் பாகம், இப்படி காணிக்க, இப்படிப்பட்ட பிரமாணத்தில் பின்பற்ற ஆரம்பித்த உடனே எதிர்காலம் விதைத்த அங்கே போடப்பட்டு விட்டது. மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். மாற்றத்திற்கான தேதியை நீங்கள் குறிக்கலாம். நான் இன்றைக்கி விதைச்சிருக்கேன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ள எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நீங்கள் தேதியை குறித்து சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கையில் கவனமாக இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே இருந்த அந்த காரியத்தை நன்மையாக முடிசூட்டி கொடுக்குறாரு பாருங்கள். அடுத்தல பாருங்கள், அருமையானவர்களே, நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும் நன்றாக. விதைப்பு அறுப்புங்கிறது வெறும் சாதாரணமாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நான் வலியுறுத்துறேன்னா அதை நீங்கள் மனசில் வச்சுங்க. நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கும்போது நீங்கள் எப்படி நினைக்கணும், அதை விதையாக நினைக்கணும். நான் விதைக்கிறேன் அப்படிங்க தான் உங்களுக்கு உள்ளே இருக்கும். விதைக்கும் பொழுது தான் பாருங்கள், விவசாயி மறுபடியும் சொல்லலாம், விவசாயி 1 கோட்டை நினச்சா 10 கோட்டா இருக்க போகிறேன். நீங்கள் ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது விதையாக எண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும் பாருங்கள். பணத்தை விதையாக கொடுக்கும்போது எதிர்த்து அதை கொடுக்கும்போது என்ன நடக்க பாருங்கள், அதுவும் அதனுடைய பலன் அதிகமாக விளைச்சலை கொடுக்குறது. தேவனுடைய நோக்கமாக கொடுக்குறோம். சில விஷயத்தில் உழைத்து கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. நாம் கொடுக்கும்போது தேவனோடு பங்குதாரராக இருக்கிறோம். அப்படிதானே அந்த மாதிரி இருக்கும். தேவனுடைய ஒரு கம்பெனி மாதிரி, ஒரு பெரிய கம்பெனி, நான் இப்போ சொன்னோம்ல இடையில ஒரு பெரிய டாப் கம்பெனி இருக்குது. நீங்கள் அங்கே அவர் கொடுக்குற தன்மையில் இருக்கிறாரு, உங்கள் டாப்பில் நீங்கள் அங்கே பார்ட்னராக இருக்கீங்க. அப்போ அந்த கம்பெனி திவாலாகுமா? ஆகாது. ஏன்னா அவரும் கொடுக்குறவர், நீங்களும் கொடுக்குற இதில் இருக்கீங்க பாருங்கள். அந்த கம்பெனியில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு நாளும் திவாலாகவே முடியாது. நீங்கள் எந்த இடத்துல அந்த பிரமாணத்தை கரெக்டாக அவைலபிள் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு குறைவே இருக்காது. அது மாதிரி தேவனுடைய நீங்கள் கம்பெனியில் சேர்ந்துட்டுன்னு அர்த்தம். தேவனோடு நீங்கள் பார்ட்னர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். கொடுக்கும்போது செய்யும் பொழுது தேவன் அந்த விளைச்சலை உங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த சாரிபாத் கதையை பார்த்தீங்கன்னா, அவள் பாருங்கள், சமைச்சு கொண்டு வாங்க அப்படின்னா, இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு அவள் நீங்கிட்ட. இப்போ தேவனுக்குள்ளே அந்த கம்பெனிக்குள்ளே அவள் வந்துட்டா. வந்தவுடனே அவள் திவாலாவாளா அவளுடைய பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க, அவளுடைய எல்லா பஞ்சகாலம் இருந்தால் அவங்க வீட்டில் மாவு இன்னும் குறையல. தேவனோடு பார்ட்னர் ஆகும்போது எந்த பெரிய உலகத்தில் என்ன நடந்தாலும் சரிதான், உங்களுக்கு குறைவே இருக்காது. நீங்கள் வெற்றி வெற்றியின் தேவனோடு நீங்கள் இருக்கீங்க. அவரோடு பார்ட்னராக இருக்கீங்க. அவர் செழிப்பை தேவனோடு அவள் தேவனோடு அவள் பார்ட்னர் ஆகிட்டா. அதே மாதிரி நீங்களும் தேவனோடு பார்ட்னர் ஆக வேண்டும் என்று தான் என்னுடைய விருப்பம். உங்களுடைய கனவை அவர் நினைவாக்குகிறார். நீங்கள் அவருடைய கனவை நினைவாக்க விருப்பம் சித்தம் செய்கிறீங்க. ஆனால் தேவனும் உங்களுடைய கனவை நினைவாக்குறார். நீ செய்கிற அந்த வேலையை நான் இப்போ உன் கனவை நினைவாக்குறேன் தான் அது அவர் சொல்ல, இது என்னுடைய வேலை, நான் உன் கனவை நினைவாக்க போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் குறைவே இல்லாத அளவுக்கு அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஆனால் உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன் பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு நாளும் பஞ்சம் இருக்காது. பஞ்சம் எனக்கு இல்லை என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இப்படி தான் நீங்கள் விசுவாசிக்கணும். நானும் அப்படி தான். ஒரு நாளும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த வீடியோ, நீங்கள் யாருனாலும் சரிதான், உங்கள் வீட்டில் இனிமேல் இந்த வார்த்தை சொல்லுங்கள், என் வீட்டிலே பஞ்சம் இருக்காது, என் வீட்டில் ஒரு நாளும் குறைவு இருக்காது, மாவு எண்ணெயும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்கள் மேல் உலாவுகிறார். அது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் விதைப்பு அறுப்பு பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்கள். தேவனோடு ஒரு பார்ட்னராக சேர்ந்து
கொண்டுவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது பாருங்கள். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே அவர் உலாவுகிறார். நீங்கள் கொடுக்கறது மூலமாக தேவனுடைய பார்ட்னர் ஆகிவிட்டீங்க. அப்படி தானே? இது ரொம்ப முக்கியம். ஊழியத்தை நிறைவேற்றுவதாக மாறிவிடுங்க. அவங்க தேவனுக்காக எல்லா காரியம் செய்ய ஆரம்பிக்கும். பொருளாதார பெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் புரண்டோட ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆலைகள் நிரம்ப ஆரம்பிக்கும். நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தை புரிஞ்சு கூட உடனே நீங்கள் தேவனோட பார்ட்னர் ஆகிட்டீங்க. கொடுக்குறதே ஒரு தேவனோட பார்ட்னர் தாங்க. ஆகையால் அதனால் உங்களுக்கு குறைவு இருக்காது பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்பொழுதும் திராட்சை ரசம் எல்லாம் புரண்டோடு மாவு என எப்பொழுதும் நிறைந்திருக்கும். அருமையானவர்களே, அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நானும் எல்லாருமே சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். வாழ்க்கையில் அதுதான் கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். எல்லாம் நீங்கள் அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் விருப்பம் நான் உங்களுக்கு சவாலிட்டு சொல்கிறேன் பாருங்கள். அதை அனுபவிங்கள். இப்படி தேவனுடைய வார்த்தையை பெற்று நீங்கள் அனுபவிங்கள். அதை உங்களுடைய வாழ்க்கையிலே இவைகளை நிறைவேறுவதாக இதை காணுங்கள். நிறைவேறுவதை நீங்கள் காண வேண்டும். எப்படி? தேவனுடைய விதைப்பறுப்புங்கிற பிரமாணத்தை தேவன் நீங்கள் விதைக்கும் போது அது விதையாக காணும் பொழுது, தேவனோடு நீங்கள் பார்ட்னர் இருக்கும் பொழுது நீங்கள் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று தான் என்னுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பமும் சித்தமாக ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் கேட்க கேட்க உங்களுடைய உள்ளத்தில் என்ன மாறுதல் வரும்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. உங்களுடைய உள்ளத்தில் பயம் நீங்கிரும். உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் பரவசமாக வந்துடும். எப்படின்னா, கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் குறைவு இருக்காது. தேவனுடைய பிரமாணத்தை நான் அறிஞ்சிட்டேன். தேவன் சொல்லார், விதைப்பார்ப்பு எவ்வளோ வேணுமோ அதை விதை. நீங்கள் எங்கெல்லாம் விதைக்கிறீங்களோ அதை விதைநெல்லாக நீங்கள் நினைக்கும்போது, விதையாக நினைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் குறைவே இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், விதையாக நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வச்சாங்க, உங்கள் வாழ்க்கை குறைவே இருக்காது. புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து கேட்போம். நான் கூகுள் பே நம்பர் கொடுக்குறேன். தேவனுக்காக நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் உதைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் குறைவே இருக்காது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.